தமிழ்நாடு சிறக்க அயல் நாட்டுக்கு சிறகு விரிப்பதாகவும் கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முந்தைய ஆட்சி காலத்தில் தேங்கி கிடந்த தொழில் வளர்ச்சியை மீட்டெடுத்ததுடன் தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற $1 டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்கை நிர்ணயித்து அதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே அரசின் முயற்சியின் பயனாக தமிழ்நாட்டில் வெளிநாடுகளின் முதலீடுகள் உயர்ந்துள்ளதை அவர் அடிக்கோடிட்டுள்ளார். அந்த முனைப்பின் தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் அமெரிக்காவுக்கு பயணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர் சந்திப்பில் பங்கேற்று உரை நிகழ்த்துவதுடன் ஆகஸ்ட் 31ஆம் தேதியன்று புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசுவதாக அவர் குறிப்பிட்டார். 10 நாட்களுக்கு அமெரிக்காவில் உள்ள முக்கிய நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் செப்டம்பர் 7ஆம் தேதி சிகாகோவில் தமிழர்களுடனான மாபெரும் சந்திப்பு நிகழவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடுத்து வரும் பல தலைமுறையினருக்கு பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் தனது அமெரிக்க பயணத்தின் நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்தாலும் தாய் வீடான தமிழ்நாடு பற்றியே மனம் சிந்திக்கும், பார்வை கண்காணிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.